அப்ரிசியேஷன் டே. இன்னைக்கு ரிலேஷன்ஷிப் இமோஷனல் சேலஞ்சில் டே 2. ரிலேஷன்ஷிப்பில் நிறைய பேர் லவ் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்ரிசியேஷன் சொல்ல மறந்துடுவாங்க. நம்ம பார்ட்னர் சமையல் பண்ணாலும், ஒர்க் ப்ரெஷர் ஹேண்டில் பண்ணாலும், ஃபேமிலி பார்த்துக்கிட்டாலும், நம்ம கூட நின்று சப்போர்ட் பண்ணால் கூட அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக நார்மல்னு எடுத்துக்கிற பழக்கம் வந்துடும். ஆனால் சைக்காலஜி என்ன சொல்லுது தெரியுமா? நம்ம எதெல்லாம் அப்ரிஷியேட் பண்ணுறோமோ அதெல்லாம் தான் பயங்கர ஸ்ட்ரென்தன் ஆகிக்கிட்டே இருக்கும். சிம்பிளாக தேங்க்யூ, ஒரு நல்ல ஜாப் பண்ணியிருக்க, உன்னோட எஃபர்ட்ஸ் எனக்கு தெரியுது, இந்த வார்த்தைகள் எல்லாமே ரிலேஷன்ஷிப்க்கு இமோஷனல் வைட்டமின்ஸ் மாதிரி. கிரிட்டிசிசம் 5 நிமிஷத்தில் கனெக்ஷனை வீக்கன் பண்ணிடும். ஆனால் சின்சியர் அப்ரிசியேஷன் இமோஷனல் சேஃப்டியும் க்ளோஸ்னஸையும் பில்ட் பண்ணும். இன்னைக்கு சேலஞ்ச் ரொம்ப சிம்பிள். உங்கள் பார்ட்னரை பற்றி 3 ஜென்யூன் அப்ரிஷியேஷன் அவங்க கிட்ட சொல்லுங்கள். அப்பியரன்ஸ் பற்றி மட்டும் இல்லாமல், நீ எவ்வளோ பேஷண்ட்டாக ஹேண்டில் பண்ணுற, எனக்கு கஷ்டமாக இருக்கும்போது நீ சப்போர்ட்டாக இருக்க, நம்ம ஃபேமிலிக்காக நீ பண்ணுற எல்லா எஃபர்ட்ஸும் எனக்கு ரொம்ப முக்கியம்னு மனசார சொல்லுங்களேன். அப்ரிசியேஷன்னா ஃப்ளாட்ரி இல்லை, அது ஐ சி யூ, ஐ வேல்யூ யூ, ஐ டோன்ட் டேக் யூ ஃபார் கிராண்டட்னு சொல்கிற ஒரு பயங்கரமான இமோஷனல் மெசேஜ். ஸோ இன்னைக்கு அப்ரிஷியேட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் பார்ட்னர் ஃபேஸில் என்ன மாற்றத்தை பார்த்தீங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். Sometimes love doesn't need expensive gifts. It simply needs to be noticed and named. அன்புடன் பவித்ரா.